கடையில் கோழிகளுக்கு வந்தாங்க. அப்புறம் ஹோட்டலில் சப்ளையருக்கு வந்தாங்க. அப்புறம் ஹோட்டல் முதலாளி ஆகிட்டாங்க. கத்தா பிடிச்சாப்பா, தொண்டையை பிடிப்பா, மூக்க பிடிச்சிட்டு கத்தா. ஐயா இல்லை இருங்க, நான் தான் சொல்லி முடிக்கல. இந்த நாடக தொழில் ஒன்று மட்டும்தான் சகலா சுவாமிகள் வந்து இந்த தமிழை பிறப்பதற்காக, தமிழனை பிறப்பதற்காக கலை வடிவத்தில் இந்த நாடகத்தில் வந்தாங்க. இப்போ நீங்கள் வடக்கிருந்து வந்திருக்கீங்கிறீங்களே, பஞ்சாபியா குஜராத்தா? ஐயா, நாங்கள் வடதேசத்துலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம். உங்களை பார்க்குற போது யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் உங்களை பார்த்ததுமே எனக்கு தெரியுது. இல்லை, உங்களை பார்த்தோன்னா எனக்கு தெரியுது. இல்லை, எனக்கு தெரியுதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்கள் 3 பேர்த்தை பார்க்க எங்களுக்கும் தெரியுது. ஆமாம், வடக்கிருந்து வரீங்கள, இது யார்? இது மனைவி சிலம்பாயி. என் பேர் என்னன்னு கேட்கல. என் பேர் சேவக பெருமாள். சேவிங்க பெருமாளா? சேவியா? சேவிங்க பெருமாளா? சேவக பெருமாள். ஐயா, உங்களுக்கு காது வந்து கேட்கலன்னு நினைக்கிறேன். எங்க டப்பாவை காணா, விசில காணா? சேவக பெருமாள். அக்கா பொண்ணு கேட்காங்க. இந்த கருப்பு சாமி வரும்போது அப்படியே எந்திரிக்கல, கவுண்டர்ல குத்து எந்திரிச்சாரு, அடிக்கட்டா. உங்க பேரு சேவக பெருமாள்? ஆமா. இது உங்க பொண்டாட்டி? ஆமா. என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? பொண்டாட்டிங்கிறீங்களே, அவங்க என்ன செய்வாங்களா? ஐயா, உனக்கு மனைவி மக்கள் இருக்காங்களா? பொதுன்னு வச்சிருக்கிறேன். நாடகத்தில் பப்பு வேஷம் போடுறோம்னே, ஒரு ஊர்லேயும் பொண்ணு இல்லைன்ட்டாங்க. அது பொண்ணு இல்லைன்றாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க. ஏன் 6 மாதத்துக்கு நாடகம் ஆடுங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி வளமூர் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுப்பேன். மலமுறை பஸ் ஸ்டாண்ட் மட்டுமா? இல்ல இல்ல, அடுத்து மதுரை. இல்ல, போன வருஷம் திருச்சி. இல்ல சொல்றேன், கேட்டுக்கீங்க. ஒண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு நடந்து வரணும். கல்யாணம் முடிக்காம பப்பு வேஷமா 10 வேஷமா போட்டோம்னா நாடகம். சரி ஐயா, சரி சரி. உங்களை பார்க்கும்போது நீங்க என்னவா இருக்கிறீங்க? இந்த கோட்டைமலை இருக்க, கோட்டைமலை அதில் நான் தாங்க எல்லாம். நான் தானா? நான் தான் எல்லாமே. எல்லாமேனா? எல்லாமே நான் தான். சகலம். அப்போ மந்திரி, மன்னர் நீங்க தான்? மன்னர் இல்ல, எல்லாமே நீங்க தான் சொன்னா அப்புறம் என்ன? இல்ல, அரண்மனையில எல்லா வேலையும் நம்ம தான். ஏன் மந்திரி? நீங்க மந்திரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, மன்னரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மந்திரியா இருந்தா போதுங்க, மன்னர் வேலை. இல்ல, நீங்க தேர்தல்ல மாதிரி ஒரு ஒருத்தரை தள்ளிட்டு மேல போகணும்னு நினைக்கலாம்ல? வேணாம், நமக்கு அந்த பொழப்பே வேணாம். இருக்கிறத தம்பி ஆள் வச்சா போதும், அண்ணன் பெட்டி வச்சா போதும். இவங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு இருந்தா. சரி மந்திரி, நாங்கெல்லாம் உங்களை தேடி எதுக்கு வந்துருக்கு தெரியுமா? இவர் கோட்டை பெருமாள் உங்க மன்னர் இருக்காரு. ஆமா, அவர் வந்து எனக்கு அண்ணே. இங்க பாரியா, எங்க பாட்டு, எங்க அப்பா, எங்க அப்பனுக்கு அப்பா எல்லாமே அவருக்கு. சரி, எங்க பேர் சொல்லிக்க மந்திரி. உங்க பேர் சொல்லலையே, உங்க பேர் என்ன? என் பேர் கேக்குறீங்களா? என் பேரு தொப்புல. தொப்புலாம் தம்பி, உங்க அப்பா பேரு? என் பேரு தொப்புல. எங்க அப்பா பேரு தொப்புல. அப்போ உங்க தாத்தா பேரு? பாட்டன் பேரு தொப்புல. உங்க முப்பாட்டன் பேரு? தொப்புல. இப்ப மாட்டேன் பாரு. உங்க வகையற தள்ளுங்கவே. உங்க அம்மா பேர் என்ன? மாட்டிக்கிட்டா பாரு. உமா பேர் என்ன? எங்க அம்மா பேரு தொப்புளி. உன் நகைச்சி வேற என்ன? அதுக்கு பேரு தொழுத்தி. மொக்கா பேர் என்ன? மொக்கா பேரு சொல்லு. மொக்கா பேரு? மொக்கா சொல்லு. அதுக்கு பேரு ஒழுங்கா சொல்றா. பொங்கத்தி. என்னது? பொங்கத்தியா? ஏடா தம்பி, பத்தலை கொண்டு அப்பாட்டி வேண்டா. மாட்டிட்டா, மாட்டிக்க சொல்லு.
அந்த பிள்ளை வேறு கூட்டாத்தி நல்லா இருக்கிறாப்போ திருச்சியில திருச்சி டைவர்ஸ் அது போச்சு. இவன் ஏயா திருச்சி திருச்சி வெட்டி உட்காந்துருக்க அந்த வையப்பட்டி ஐயா அதுக்கு மேல யூடியூப்ல கட் பண்ணி மந்திரி நான் ஊரு பேர் தான் சொன்னேன். என் குடும்பத்தை கூட்டி மந்திரி ஐயா மந்திரி உங்களை எப்படி வச்சு உங்க மன்னர் வேலை வாங்குறான்னு தெரியல. ஐயா அவரு பிரச்சனை இல்லைங்க, அந்த இந்த பிரச்சனை. சரி உங்க மன்னர் இருக்காருல்ல இருக்காவா அந்த கோட்டை பெருமாளுக்கு உங்க மன்னர் இருக்காருல்ல கோட்டை கருப்பாய்க்கு 30 பெண் குழந்தையை பிறந்திருக்கலாம். ஏன் மந்திரி 30 குழந்தை எங்கேயாவது பிறக்குமா? 30 குழந்தை வருஷத்துக்கு அப்ப 25 இல்லைங்க 15 இல்லை எல்லாத்துக்கும் 9 முன் துவாரம் பின் துவாரம் கண் துவாரம் மூக்கு துவாரம் வாய் துவாரம் செவி துவாரம் என்று சொல்லக்கூடிய 9 துவாரம் இல்லைன்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. 9னா இல்ல மந்திரி 9 குழந்தைகள் 9 குழந்தைலாம் இல்ல 7 குழந்தை பிறந்திருக்கு. 7 குழந்தையா? சிலம்பாயி காட்டி கொடுத்துட்டாங்க. சிலம்பாயி 7 குழந்தை பிறந்திருக்குதான். மந்திரிக்கு ஒரு நன்றியை சொல்லிருந்தோமா? மந்திரி சரி மந்திரி, இந்த 7 பெண் குழந்தை இல்ல அதுல ஒரு பெண் குழந்தை எங்களுக்கு தானமாக வைக்கணும். ஏன் எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு குழந்தைகளும் இல்ல. ஏன் ஒண்ணுமே செய்யல மந்திரி? நாங்களெல்லாம் எங்களுக்கு குழந்தைகள் இல்ல. என்னங்க எம்ஜிஆர் படம் கூட பார்த்தது இல்லையா? எம்ஜிஆர் படத்துல கூட ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமா. மந்திரி நீ எங்கெங்கே போற? நாங்க கேட்கறது ஒரு பெண் குழந்தை வாங்கி தரேன். ஒண்ணுமே செய்யலையா? ஒரு பெண் குழந்தை வேணும், வாங்கி தர முடியுமா முடியாதா? சும்மாவே இல்ல நாங்க சொல்லிடுவே வேண்டாம். ஒரு பெண் குழந்தை வேணும். சரி கல்யாணம் இருங்க, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? அதெல்லாம் 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷத்துல மந்திரி நாங்க யார் தெரியுமா? தெய்வ பிறப்புக்கள். நாங்க சாபமிட்டால் உன் குடும்பமே அவ்வளவுதான். உங்களுக்கு குழந்தை வேணும், நான் தர்றேன். மந்திரி வாங்கி தர்றேன். நான் தெய்வ பிறப்பா பிள்ளைய சொல்லியாச்சு, அப்பவே சொல்லியாச்சு. நீங்க தங்கமா மண்டபத்துல தங்கிருங்க. மகாராஜா ஆலயத்துல வெளியில் வந்திருக்கீங்க. மகாராஜா மந்திரியாரே, எதற்காக அவசரமாக வந்தீர்கள் மந்திரியாரே? மகாராஜா மந்திரியாரே, உங்களுக்கு இத்தனை தங்கி இருக்குன்னு எனக்கு தெரியுது. மந்திரியாரே என்ன கோருகிறீர்கள்? உங்க குழந்தையா? சரி, அதை விட சூப்பருங்க. சூப்பர். யாரு? உங்க குழந்தையாவா? தாங்களுக்கு தம்பி என்று சொல்லிக் கொண்டு ஒரு வந்திருக்கின்றார் வடதேசத்தில் இருந்து. தம்பி என்று கூறிக்கொண்டு யாரோ வந்திருக்கிறார்களா? என்னோடு உடன் பிறந்த தம்பி என்று யாருமே இல்லை. தாங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட வந்தோரை வரவேற்று உபசரித்து வேண்டியதை கொடுப்பது நமது குலப்பண்பாடல்லவா? அதற்காக அன்னவர்களை அழைத்து வாருங்கள். என்ன வேண்டுமோ கொடுத்து அனுப்புவோம். அப்படியாகட்டும், அழைத்து வாருங்கள். வாருங்கள். சர்க்கா ஏன் சைஸா காட்டுற? என்ன கூறினீர்கள்? சரி உரைப்பதை தெளிவாக உரைக்க வேண்டும். யார் இவர்கள்? என்னோடு உடன் பிறந்த தம்பி என்று கூறுகிறார்கள். மனைவி இருந்தாலும் பரவாயில்லை. அந்த அழகுமலையான் அருளால் நீடூழி காலமாக பேரோடு புகழோடு வாழ்ந்திருப்பார்கள்.
அப்படி வந்த நோக்கம் என்னவாக இருந்தாலும் சரி. ஆமா, அதைத்தானே கூற வந்தேன். வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் நமது அரண்மனைக்கு சென்று அறுசுவை உணவை கொடுங்கள். அதன் பிறகு என்ன தேவையோ கொடுத்து அனுப்புவோம். அழைத்து செல்லுங்கள். அப்புறம் அதுவா மந்திரியாரே, காரஜா வந்திருப்பவர்கள் ஏதோ சூழ்ச்சியாக வந்திருப்பது போல் தெரிகிறது. ஆகையால் அன்னவர்கள் கண்களுக்கு தெரியாமல் நமது குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை தெரிவிங்கள். முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். எதற்காக? வந்தவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால், என்ன தெரிவித்தார்கள்? குழந்தை கேட்டு வந்தார்கள். குழந்தையை கேட்டு வந்தார்களா? என்ன கூறுகிறீர்கள்? நமக்கு பிறந்த குழந்தைகள் யாருக்கும் தெரியாதே. அப்படி இருக்க குழந்தை கேட்டு வந்தார்கள் என்று கூறுகிறீர்களே. இருந்தாலும் நமது குழந்தைகளை பாதுகாப்பாக நமது அரண்மனையை விட்டு வெளியில் வராதவரை ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டும். என்ன செய்வோம்? மகாராஜா 7 குழந்தைகளை மறைக்கணும். ஆமா, ஒரு வேலை இப்படி செய்யலாமா? எப்படி? 7 குழந்தையை மறைக்கணும்னா 7 பெரிய புளியை வெட்டி, சரி, 7 பெரிய உளிரி 7 குழந்தையை போட்டு, சரி, மேல மண்ணை போட்ட மறந்துடும். ஒன்ன முதல்ல போட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் செத்து போயிடுவேன். அப்ப நீயே செத்து போனா குழந்தைங்க தாங்குமா? அப்பதான் குழந்தை செத்து போயிடுறேன். இல்லாட்டி இப்படி செய்வோம் மகாராஜா. எப்படி? 7 குழந்தை மேலே 7 பெரிய கல்லை கட்டி 7 கிணத்துல தூக்கி போட்டுருவான். உனக்கு கல்லே கட்ட தேவையில்லை. உன் காலை கட்டி தலைகீழ விடுவான் கிணத்துல. நான் தண்ணியை குடிச்சா செத்து போயிடுவேனே. அதே மாதிரிதான் பிஞ்சு குழந்தைங்க இறந்துருக்கும்ல. அப்படின்னா அப்படி செய்வோம் மகாராஜா. எப்படி? ஏன்னா அரண்மனை சுத்தி பார்ப்பாங்க. ஆமா, இந்த அறையில் என்ன இருக்கு, அந்த அறையில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு போறாங்க. அப்படின்னு இப்படி செய்வோம் மகாராஜா. எப்படி? கோழி அடிக்கும் பஞ்சாயத்துல 7 குழந்தைகளை வைத்து கவிழ்த்து விடுவோம். அந்த பஞ்சாயத்தில் காற்று புகும் அளவிற்கு அவர்கள் வாரங்கள் இருக்கும் அல்லவா? கோழி என்று தெரிவித்து விடலாம். சரி, அப்படியானால் நமது அரண்மனை ஓரமாக கோழி அடிக்கும் பஞ்சாயத்தில் குழந்தைகளை பதமாக செய்வாய். அண்ணவர்கள் சென்ற பிறகு என்னை மன்னா என்று அழைத்தால் அதன் பிறகு நான் என்ன வேண்டுமோ அதை கூறுகிறேன். நான் அரண்மனைக்கு செல்கிறேன். அப்படி சாப்பிட்டீங்களா? நன்றாவே உணவு இருந்துட்டாச்சு. அப்புறம் உங்க ஊருக்கு போங்க. எதுக்கு ஊருக்கு போக சொல்றீங்க? உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்? நாங்க உங்கள்ட்ட என்ன சொன்னோம்? உங்கள்ட்ட நாங்க என்ன சொன்னோம்? குழந்தை கிட்ட வந்தீங்க. குழந்தை கேட்டு தான் வந்தோம். ஒரு குழந்தை தானமா கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க அவ்வளவு ஊரை பார்த்துக்கணும்னு சொன்னா நாங்க எப்படி போவோம்? 7 குழந்தை 7 வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. 7 குழந்தை 7 வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. பேர் சொல்லு. வெளிநாட்டு பேர்கள். அம்மா காணப்பாடி, சீலப்பாடி. ஏடா டேய், இதெல்லாம் வந்து வெளிநாடா? காணப்பாடி. சரி, அங்கிட்டு முன்னாடி அங்கே வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க. சித்தூர், காணப்பாடி, வேலாயுதபாளையம், சிங்காரக்கோட்டை, புத்தூர், ஆலம்பட்டி, இப்படியே திம்மலக்குண்டு இப்படி போகுதுல்ல. இதெல்லாம் வெளிநாடு. இது ரொம்ப வெளிநாடாக்கா? எல்லாம் போன பிளேன்ல தான் போனோம். பிளேனா கப்பலா? இதுல எல்லாம் சைக்கிளுக்கு பெட்ரோல் போட்டு தள்ளிட்டே போகணும். போகடா, இதெல்லாம் உள்ளூர்ப்பா, இதெல்லாம் லோக்கல். உங்களுக்கு என்னங்க தெரியுது? இந்த இங்கே இருக்கு பாருங்க. எது? லண்டனு. ஆமாப்பா, நகனே குளத்து கரைக்கிற உடனே லண்டன் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? அதே எங்கிட்டு போடின்னு வச்சுக்கோங்க. அது லண்டனுங்கிறது நான் பார்த்ததில்லை. ஆமாம், இப்போ தான் போயிட்டு வந்தேன் அவர்கிட்ட. 7 குழந்தை 7 வெளிநாட்டுக்கு சென்று விட்டது. 7 குழந்தைகள் 7 வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. போய் சொல்லிடுறீர்கள். அரண்மனையை சுத்தி பார்க்குறீங்க. அரண்மனையை சுத்தி காட்டினா பரவாயில்லை. வாங்க. இவர்தான் நம்ம புலவாத்தியம்மன் காட்டி. இவர்தான் ஆன்மீக சக்கரவர்த்தி பாஸ்கரன். வணக்கம். இவர்தான் தாள கலைஞர் சரவணன். நம்ம கார்த்திக் ஆடியோஸ் உரிமையாளர். இது வந்து ஸ்ரீ கணபதி சிங்கமணி. உரிமையாளர் வந்து ERM மலர். அப்படியா? ஆமாமா. இந்த பட்டைய பாத்தீங்களா? ஒட்டடை. இது யார் அமைச்சு கொடுத்தது? ஐயோ, அவர் பேரு
நாகராஜா இதெல்லாம் விடுங்க. அரண்மனை சுத்தி பார்த்தாலும் ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் தெரியுமா? பொதுவா பார்த்து பஞ்சர கூட மாதிரி முன்னாடி கமுத்திருக்கேன். எங்க அரண்மனை நான் பஞ்சாரத்தை கீழே கமுப்பேன், அப்புறம் மேலே கமுப்பேன். சரி, இங்கிட்டும் கமிப்பேன், இங்கிட்டு வேணாலும் கமிப்பேன். உனக்கு என்ன? அது சரி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பொதுவாக பஞ்சர கூட பின்னாடி அரண்மனைக்கு பின்னாடி தான் கமுத்து வைப்பாங்க. நீங்க முன்னாடி கமுத்திருக்கீங்க. அதை விட முன்னாடி கமுத்திருக்கிறத விட உள்ள ஏதோ சத்தமாக கேட்கின்றது. என்ன சத்தம் தான் தெரியல. பஞ்சார குடியில் என்ன இருக்குன்னு இருக்கிறீங்களா? என்ன இருக்கு? பஞ்சார குடியில் என்ன இருக்கு? கோழி இருக்கு, குஞ்சு இருக்கு. கோழி இருக்குது, குஞ்சு இருக்கா? அது என்ன கோழி குஞ்சு? ஐயோ, குஞ்சு இருக்கா? உண்மையிலேயே குஞ்சு இருக்கு? ஐயோ, நான் ஆட்டை பார்த்திருக்கேன், மாட்டை பார்த்திருக்கேன், குஞ்ச மட்டும் பார்த்ததே இல்லைங்க. ஒரே ஒரு டைம் பார்த்துக்கலாமா? மந்திரி அதை காட்டுப்பா, காட்டு அப்படியே பேய் முடிச்சு சாகட்டாது. ஆட்டை பார்த்துருக்கீங்க? ஆமா. ஒருவேளை மாட்டை பார்த்துருக்கீங்க? மாட்டம் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் பார்க்குறீங்க. அட, குஞ்சுனா என்ன குஞ்சு நினைக்கிறீங்க நீங்க? ஒரே ஒரு டைம் ஐயோ, பக்கத்துல வாங்க, குஞ்சு தெரிச்சு. ஐயோ, அது தெரிச்சா தெரிச்சிட்டு போயிடு. எனக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் காட்டிட்டீங்கன்னா நான் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணே, குஞ்சை பார்க்கணுங்குது. தம்பி நீ காட்டுப்பா, அப்ப பிடிக்கிற பேய் அதுக்கு ஓடவே போகாது. ஒரு முறையாவது குஞ்ச பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி.